என்னம்மா கூப்பிட்டுட்டே கிடக்க? என் செல்ல மகளே சின்ன பொண்ணு, உன்னை இன்னைக்கு பொண்ணோட பாக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நீ போய் சீக்கிரமா கிளம்பு, ஓடு. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல நீ. அதான் இப்ப சொல்லிட்டல்ல, நீ போய் கிளம்பு போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, அவங்க வரும்போது கிளம்பலாம் நல்லா இருக்காதுல்ல. நீ போய் சீக்கிரமா கிளம்பு போ. எத்தனை மாப்பிள்ளையம்மா கூட்டுன்னு வருவீங்க? எத்தனை பேரை கூட்டுன்னு வருவீங்க சொல்லுங்க. இப்படியா அவனோட தான் போறான் வேணான்ட்டு. அதுக்காக நாங்க வீட்டுல வச்சிருக்க முடியுமா? உன்னை எப்படியாவது ஒரு நல்ல சம்மந்தம் பார்த்து கட்டி கொடுக்கணும்ல. நம்மள பசங்களை வீட்டுல வச்சுன்னு இருக்கிறது வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கிறது மாதிரி. சொன்னா புரிஞ்சிக்க. அப்பா வந்தா கத்துவாரு. அந்த மனுஷங்கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது. நீ போய் கிளம்பு. ஐயோ, உனக்கு இது ஒரு வேலையா போச்சு. போய் கிளம்புற. சின்ன பொண்ணு, இந்த மாப்பிள்ளைய ஓகே சொல்றான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கடவுளே, என் பொண்ணுக்கு இந்த சம்மந்தம் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் முடியணும். தேனே தேனே, அடியே தேன்மொழி, வசந்தி வா உள்ள. என்ன தேனக்கா, சின்ன பொண்ணு பொண்ணு வீடு பார்க்க வராங்களா? ஆமாண்டி, உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு மட்டுமா தெரிஞ்சது? ஊருக்கே தெரிஞ்சுதாங்க பாரு. ஊர் பூரா பிறண்டு வருது. வரட்டும் வரட்டும், பொண்ணு பார்க்க வர நேரத்துல ஊருக்குள்ள சென்னை இருந்தா தானே நல்லா இருக்கும். என்ன பெத்த தாய் வாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சுக்குன்னு வரா. ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டுது. எத்தனை மாப்பிள்ளைய தான் நான் எவ்வளவு நாளுக்கு தட்டி கச்சிக்கினே போறது. என் மனசுலதான் என்னவன் இருக்கானே. எங்கடா இருக்க? நீ எப்பதாண்டா வருவ? உன்னை நான் எப்படா பாக்குறது? என்ன பொண்ணு, நான் காலேஜ் படிப்பு படிக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டே போறேன். எங்க அப்பா என் படிப்புக்காக என்னை வெளியூர்ல இட்டுன்னு போய் சேர்க்க போறாரு. வெளியூரா? நீ போய் எப்ப வருவ? நான் இனிமே வரமாட்டேன். அப்படி நீ சொல்லாத, வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படியே நீ போற, நீ இங்கே இருக்கலாம்ல. இங்கே இருந்தா என்னை யார் பாத்துக்குவாங்க? நான் பாத்துக்கிற உன்னை. நீ இந்த மாதிரி போனேன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்ல. எங்க அம்மா திட்டுவாங்களே, நான் என்ன பண்றது சொல்லு. எனக்கு போக பிடிக்கலதான். இங்கவே ஜாலியா இருந்துடலாம். ஆனா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நானும் உன் கூட வந்துடுறேன், என்னை இட்டுக்குன்னு போயிடு. உன்னை கூட்டிட்டு போனேன்னா உங்க அம்மா ஏசுவாங்க. எங்க அம்மாவும் விட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. எப்ப வருவே என்ன பார்க்க மறுபடியும்? தெரியல சின்ன பொண்ணு. நான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் பெரிய பையனா வளர்ந்துட்டு அப்பதான் நான் வந்து உன்னை பார்க்க முடியும். அப்ப என்ன வந்து நீ கூட்டிட்டு போயிடுறியா? சரி, நான் கூட்டிட்டு போறேன். நீயும் எனக்காக காத்திரு என்ன? சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன நீ மறந்துட மாட்டல்ல? மறக்க மாட்டேன் சின்ன பொண்ணு, நீ கவலைப்படாம நீ இரு. சரி சின்ன பொண்ணு, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். போவாத சின்னத்தொரை, நீ போவாத. நான் போறேன் சின்ன பொண்ணு. என்னை விட்டு போவாத, என்னை விட்டு போவாத. சின்னத்தொரை சின்னத்தொரை சின்னத்தொரை, எப்பதான் வருவ? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்பதான் வருவ என்னை தேடி? சின்ன பொண்ணு, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாமே உனக்கு. ஏய், ஏன்டி அழுவுற? ஏன் அழுவுற? இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு, ஏன் அழுவுற? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்லடி மேனகா. இல்லடி, வாரம் பொண்ணு பார்க்க வராங்க. ஆனா ஒண்ணு கூட அமையவே இல்லை. அதை நினைச்சுதான் அழுத. வாரமாவது உங்க அம்மா மாப்பிள்ளைய கொண்டாந்து இறக்குறாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்ற. ஆனா ஒருத்தவங்களை கூட பார்க்க மாட்டாங்க எனக்கு. நீயே சொல்லு பாப்போம். என்னடி சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, நீ இன்னும் கிளம்பாத நின்னு இருக்க? உங்க அம்மா வந்தா கத்த போகுது, சீக்கிரம் கிளம்பு. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, உங்க வீட்டுல என்னென்ன பண்ண சுட்டு வச்சுக்கிறீங்க? ஓ, அந்த பண்டத்தை சின்னதான் நீ வந்தியா? தீ மூட்டை. ஆமா, அடிக்கடி உங்க வீட்டுல தான் மாப்பிள்ளை வராங்க. இதையே சாக்கு வச்சு வந்தா தானே எங்களுக்கு பண்டம் கிடைக்கும், ஒரு டீ கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் யாரு சொல்லி விட்டது? மூக்கு வேர்க்குமோ? அத போய் உங்க அம்மா கிட்ட கேளு. உங்க அம்மா தான் சொல்லிட்டு திரியுறாங்க. அந்த தேனு பேனுக்கு அறிவே கிடையாது. சரி வா சின்ன பொண்ணு, உனக்கு நான் புடவை கட்டி விடுறேன். ஆமா, எனக்கு புடவையே கட்ட தெரியாது பாரு. அதெல்லாம் நீ அப்புறமா கட்டிக்க. இப்போதைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, இப்போ வந்து நாங்க தான் கட்டி விடணும். உன்னை வந்து உட்கார வச்சு மேக்கப் பண்ற, வா. போங்கடி, நீங்களும் உங்க மேக்கப் போ, ஆளை விடுங்க. என்னடியா ஓடிட்டா? அவளை மேக்கப் பண்ணலான்னு பார்த்தோம். சரி விடுடி, வாடி, அங்க போய் உட்காரலாம். நம்ம எதனா தின்றது கிடைக்கும். வசந்தி வசந்தி. வசந்தி, உன் மாப்பிள்ள தான் கூப்பிடறாரு போல, என்னன்னு கேளு. என்னங்க, இங்கதான் இருக்க, வாங்க உள்ள. வசந்தி, நான் வேலைக்கு கிளம்புறேன். அண்ணா ஏங்க இருங்க, 2 தோசை ஊத்தி தர, சாப்பிட்டு போங்க. நீ அங்க சாப்பாடு போடுவேன்னு பார்த்தா நீ எங்க வந்துல நின்னு இருக்க? ஏங்க, சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போ வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஏங்க இருங்க, சாப்பிட்டு போயிங்க. இல்ல, நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். எங்க ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா? வேற எங்க? அங்கதான். சரி, நான் கிளம்புறேன். பாய்ங்க. என்னக்கா பாக்குறீங்க? எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் அப்படிதான். நான் எங்க இருந்தாலும் தேடி வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவாரு. அப்படி தங்கமான மனுஷன். நானும் இப்படித்தான் சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன். சரிக்கா, வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் போய் முடிக்கிறேன். நீ வீட்டு வேலையை பார்த்துட்டு நீ என்ன கூப்பிடு, ஒரு குரல் வரேன். சரி வசந்தி, நானும் சின்ன பொண்ணு வேற கிளப்பணும். போய் பார்க்கணும் கிளம்புனாலா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி. என் மவளா இத என் கண்ணே பட்டுடும் போலியே. ஆமா, என்ன சொல்லு. செல்ல மகளே, நீ எவ்வளவு அழகா தெரியுமா இருக்க, லட்சணமா இருக்கிற. மாப்பிள்ளை வந்தா உன்னை அப்படியே கொந்தின்னு போயிடுவான் தெரியுமா?
ஆமா எம்மா, நான் தான் சொல்றேன்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏமா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுற? உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, எங்கெங்கே போய் வர முடிச்சுன்னு வந்தா நீ ஏன் இந்த மாதிரி பேசுற? எம்மா நீயும் வார வாரம் ஒரு மாப்பிள்ளைய கொண்டாந்துட்டாங்கற, ஆனா ஒரு மாப்பிள்ளையாவது எனக்கு அமையறாங்களா? நீ வேணா பாரு, இந்த மாப்பிள்ளை கண்டிப்பா அமையுவான். உனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். ஏமா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? இதுக்குள்ள என்ன அர்ஜென்ட் உங்களுக்கு? என்னது 4-5 வருஷமா? உனக்கு இப்பவே கல்யாண வயசு தாண்டிடுச்சு. இது கூட விட்டுனா உன்னோட வயசான கேள்வியா தான் ஆயிடுவ நீ. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க, சீக்கிரமா தலையில பூவை வையி. ஐயோ சின்னத்தோர, நீ எங்கதான் இருக்கிற? நீ என்ன காத்திருன்னு சொல்லிட்டு போன, நானும் உனக்காக காத்துட்டு கிடக்க. எத்தனை மாப்பிள்ளைய நானும் தட்டி தட்டி கழிச்சுன்னு போறது. நீ எங்கதான் இருக்க? நீ என்ன தேடி வருவியா வரமாட்டியா? என்னதான் பண்ற சொல்லு. என் ஞாபகம் ஏதாச்சும் உனக்கு இருக்குமா இருக்காதா? ஒன்னும் தெரியாதா? 6-7 வருஷமா உனக்காக நான் இங்க காத்துட்டு கிடக்கேன். நீ எங்கதான் இருக்க? எப்பதான் வருவ? ஏக்கா, என் கூட பிறந்த பொறுப்பே எங்க இருக்கிற? இங்க வா. வா தம்பி வா வா உட்காரு, நான் போய் காப்பி எடுத்தாரேன். இங்க பாருக்கா, நான் காப்பி கொடுக்கறதுக்காக வரல. சின்ன பொண்ணுக்கு வேற இடத்த மாப்பிள்ளை பாக்குறீங்களாமே, என்ன விஷயம்? என்ன நடக்குது? ஆமா, மாப்பிள்ளை தான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு வராங்க மாப்பிள்ளோடு, உட்காரு வருவாங்க. ஏக்கா, உனக்கு புரியுதா புரியலையா? அவ தான் வர மாப்பிள்ளை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு வேண்டாம் வேண்டான்றால. அப்பவே நீ புரிஞ்சுக்கிறது இல்ல. அவ மனசுல நான் தான் இருக்க. அவகிட்ட நான் கேட்டேன், அவ மனசுல நீ இல்ல. ஆணி அடிச்ச மாதிரி பதில சொல்லி அனுப்பிட்டா. ஏக்கா, நீ வழிய விடு, நான் போய் சின்ன பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். போ போ, 2 மூஞ்சிலே 2 விடுவா வாங்கிட்டு வருவேன். அறிந்த தேவதை அறிந்த தேவதை, பல கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? வந்துட்டான், இவனுக்கு வேலையே கிடையாது. என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க? சின்ன பொண்ணு, உனக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வரதா சொன்னாங்க, அதான் ஓடோடி வந்த. எனக்கு தெரியும் உனக்கு என்ன தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்னு. உங்க அக்காக்காரி என்னன்னா அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை மாப்பிள்ளையா மாப்பிள்ளையான்னு பாத்துக்கின்னு வந்துடுறா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, போய் சொல்லு போ. செல்லக்குட்டி, நீ எதுக்கு கவலைப்படாத, மாமா நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த முகூர்த்தலயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்ல, எனக்கு கல்யாணமே பிடிக்காது. அதெல்லாம் போ பிடிக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மாப்பிள்ளைய நானே துரத்தி விட்டுறேன், நீ நிம்மதியா இரு. மாமா, உண்மையா சொல்றீங்க? நீ என்ன மாமானா சொன்ன? ஐயோ, என் செல்லக்குட்டி மாமான்னு சொல்றாளே. இங்க பார், சின்ன வயசா இருக்கும்போது நீ செல்லக்குட்டின்னு கூப்பிட்ட. இப்ப நான் ஆளா வளர்ந்து கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு. இப்போ நீ செல்லக்குட்டின்னு என்ன கூப்பிடாத. எனக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல, சின்ன பொண்ணுன்னு கூப்பிடு. இல்ல, நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, நீ எனக்கு செல்லக்குட்டி தான். நான் உன்ன செல்லக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். அப்படி கூட்டாதான் எனக்கும் பிடிக்கும். சரி மாமா, சரி, நீ போய் கல்யாணத்தை நிறுத்து. ஐயோ, என்ன பார்த்து சிரிச்சியா செல்லக்குட்டி? சிரித்து சிரித்து என்னை சிறை எடுத்தாய். கண்டிப்பா நிறுத்துறீங்களா மாமா கல்யாணத்தை? நீ கவலையா படாத செல்லக்குட்டி, மாமா இருக்க பை பை, போயிட்டு வர. சரி மாமா, உங்களை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத போ, மாமா இருக்க பயமே. ஆனா வேணான்றா, மாமான்றா, சிரிக்கிறா, ஒண்ணுமே புரியலையே. அப்போ அவ மனசுல நான் தான் இருக்க, சும்மா இல்ல, சும்மா சனம் போட்டுக்கின்னு உட்காந்து இருக்க. இனிமே வீட்டு பக்கம் எவனா பொண்ணுக்குன்னு கேட்டுக்கின்னு வரட்டும், அவனை மூக்க பேத்து அனுப்பிச்சிடலாம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க. யார் கூட? உன் கூட கல்யாணம் பார்க்கலாம் அதையும். மக்களே, மறக்காம சின்ன பொண்ணு ட்வீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சீரியல் இதோட கண்டினியூ ஆகும்.